ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பி பாரடைஸ் தமிழ். இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஹோம் ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு கிச்சன் சின்னதாக இருக்குது, நம்ம வீட்டில் திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஷெல்ஃபே இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த வீடியோவில் சின்ன இடத்துல நிறைய பொருட்களை எப்படி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறது, நம்ம வீட்டை எப்போவுமே எப்படி நீட்டாக ஆர்கனைஸ்டாக மெயின்டைன் பண்ணுறதுன்னு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வீட்டில் எப்பயாவது ஒரு தடவை தான் பயன்படுத்துவோம், கெஸ்ட்டு வந்தால் மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணுவோங்கிற மாதிரி நிறைய திங்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இந்த பொருளெல்லாம் நம்ம கபர்டில் நிறைய இடத்த அடைச்சிக்கும். நம்ம டெய்லியும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வைக்கிறதுக்கு நம்மளுக்கு இடமே பத்தாது. நான் பெங்களூரில் இருக்கிறதால இங்கே குளிர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய குவில்ட்டு இந்த கபர்டில் வச்சுருக்கேன். நிறைய இடம் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வெளியில் நீட்டிகிட்டு இருக்கிறதால எனக்கு கபர்டு சாத்துறதுல கூட ப்ராப்ளம் வருது. ஸோ இதையெல்லாம் கம்மி இடத்துல எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வேக்யூம் பேகு, பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் செட் ஆஃப் 5 அப்படின்னு நான் வாங்கினேன். இது கூடவே ஒரு வேக்யூம் பம்பும் வருது. இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த குவில்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பல்காக இருக்குது. இதை வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஷெல்ஃபில் நிறைய இடம் தேவைப்படுது. இப்போ இதை நம்ம வேக்யூம் பேக்குள்ளே வச்சு கம்மி இடத்துல ஸ்டோர் பண்ண முடியும். இந்த குவில்ட்டை இந்த வேக்யூம் பேக்கில் வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். உள்ள பலூன் மாதிரி நிறைய காற்று அடைச்சிருக்கு, ரொம்ப பல்காக இருக்குது இந்த பேகெல்லாம். இப்போ உள்ளே இருக்கிற காற்றெல்லாம் நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். இந்த கேப்பை கழட்டிட்டு இந்த பம்பை அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வேகமாக அடித்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற காற்று எல்லாமே வெளியில் வந்துட்டு இது வேக்யூம் சீல் ஆயிரும். இப்போ வேக்யூம் சீல் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேப் போட்டு லாக் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உள்ளே இருக்கிற ஏர் எல்லாமே வெளியில் எடுத்துகிட்டு இது வேக்யூம் சீல் ஆயிடுச்சு. இதே போல் நம்ம இந்த எல்லா குவில்ட்டுமே வேக்யூம் சீல் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சின்னதாயிருச்சுன்னு. இப்போ ஒரே ஒரு குவில்ட்டு ஸ்டோர் பண்ணக்கூடிய இடத்துல இப்போ நம்ம 4 குவில்ட்டு ஸ்டோர் பண்ணிக்க முடியும். பாருங்கள், ஷெல்ஃபில் கம்மியான இடத்துல 4 குவில்ட்டு நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ராவாக இங்கேயும் எனக்கு இடம் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாம் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் குவில்ட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, நம்மள நிறைய பேர் பழைய ட்ரெஸ்ஸு, நம்மளுக்கு ஃபிட் ஆகாத ட்ரெஸ்ஸை எல்லாம் தூக்கி போடாமல் நான் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் யூஸ் பண்ணுவேன்னு எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம். அதே போல் வீட்டில் 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா பெரிய குழந்தையோட ட்ரெஸ்ஸு சின்ன குழந்தைக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்து வைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கும்போதும் இந்த மாதிரி வேக்யூம் சீல் பண்ணி நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா கம்மியான இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த கபர்டில் இந்த ஷெல்ஃப் டிவைடர் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இது ஒரு மெட்டல் ஷெல்ஃப் டிவைடர். பெட்ஷீட்டு, பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது நடுவில் இந்த மாதிரி ஷெல்ஃப் டிவைடர் போட்டு அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஒன்று எடுக்கும்போது மித்ததெல்லாம் களையறதில்ல. கபர்டை நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் அமேசானில் இருந்து தான் வாங்கினேன். அமேசானில் இப்போ ஃபெஸ்டிவல் சேல் போயிட்டுருக்கு. இந்த ப்ராடக்ட் ஏதாவது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வாங்கினீங்கன்னா கம்மி விலையில் வாங்க முடியும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். தீபாவளி வரப்போது உங்கள் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு நல்ல கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குக்கு எஃப்எம்மோட ஆடியோ புக் சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம். புத்தகத்தை விட ஒரு சிறந்த நண்பன் இருக்கவே முடியாது, அறிவை விட ஒரு சிறந்த கிஃப்ட் இருக்கவே முடியாது. குக்கு எஃப்எம்மில் 10,000 மணி நேரம் ப்ளே பண்ணுற அளவுக்கு செல்ஃப் ஹெல்ப், மோட்டிவேஷன், நாவல், என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸில் ரொம்ப நல்ல புக்ஸ் எல்லாம் ஆடியோ ஃபார்மேட்டில் அவைலபிளாக இருக்குது. உட்காந்து புக்கு படிக்க டைம் இல்லாதவங்க கூட ஆடியோ ஃபார்மேட்டில் இந்த புக்ஸ் எல்லாம் கேட்க முடியும்.
குக்கு எஃப்எம்மோட வருட சந்தா 399 ரூபாய். குவீன் 50ங்கிற கூப்பன் கோடு யூஸ் பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வெறும் 199 ரூபாய்க்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லை, தீபாவளிக்காக அக்டோபர் 19ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நிறைய எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸ் வந்து குக்கு எஃப்எம்மில் போயிட்டுருக்கு. அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி குக்கு எஃப்எம்மை உங்கள் மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். குக்கு எஃப்எம்மில் இந்த வாரம் நான் கேட்டுட்ருக்கக்கூடிய ஆடியோ புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா த பவர் அவர். ஒரு நாளைக்கு வெறும் 1 மணி நேரம் மட்டும் செலவு பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக எப்படி மாறுறது, நம்ம கனவுகளை நோக்கி நம்ம எப்படி முன்னேறி போகிறதுன்னு நிறைய சூப்பரான டெக்னிக்ஸ் எல்லாம் இந்த புக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் கேட்டு பாருங்கள். ஒரு நாளைக்கு வெறும் 50 பைசா மட்டும் செலவு பண்ணி கேளுங்க மனதிற்கு பிடித்ததை. நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியாத காய்கறி பழங்களை எல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம வெளியிலேயே வந்து ஸ்டோர் பண்ணுவோம். நான் வந்து கவுண்டர் டாப் மேலே இந்த மாதிரி ஸ்டாண்டு போட்டு இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் காலையில் நேரம் பிஸியாக சமைச்சு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணணுங்கும் போது கவுண்டர் டாப் ஃப்ரீயாக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால் ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர் வந்து நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு மெட்டல் ஸ்டாண்டு, ஐக்கியா பிராண்டோடது. சொல்லவே வேண்டாம், இது வந்து சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது, நல்ல ஸ்டர்டியாக இருக்குது. இதில் வந்து 4 வயர்டு பேஸ்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ்கெட் எல்லாம் நீளமாக இருக்கிறதால நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு 3 கிலோ வெங்காயம் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது. இதுக்கு மேலே இருக்கிற ஸ்பேஸில் நான் வந்து ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் வச்சுட்டேன். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேஸ்கெட்டு. இந்த பேஸ்கெட்டில் இப்படி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதனால் வாஷ் பண்ணுறதெல்லாம் கூட ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதுலேயும் நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஃப்ரிட்ஜு பக்கத்தில் இருக்க ஹீட் ஆகாதான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சுற்றியும் நல்ல கேப் இருக்குது. ஹீட்டெல்லாம் எதுவுமே ஆகிறதில்ல. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இடத்துல வந்து லஞ்ச் பேக்ஸ் எல்லாம் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். கிச்சனில் நிறைய ஸ்பேஸே இல்லை, எனக்கு இன்னும் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 4 பேஸ்கெட்டுக்கு பதிலாக 8 பேஸ்கெட் வாங்கி கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டாலான ஆர்கனைசர் வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் அமேசானில் இருந்து தான் வாங்கினேன். அமேசானில் இப்போ ஃபெஸ்டிவல் சேல் போயிட்டுருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். கிச்சனில் வாட்டர் பாட்டில், ஃப்ளாஸ்க் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி ஷெல்ஃபில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா தேடி தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மாடுலர் கிச்சனில் ட்ராவில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ட்ரா திறந்து மூடும்போது அந்த பாட்டில்ஸ் எல்லாம் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பாட்டில்ஸ், ஃப்ளாஸ்க்கெல்லாம் விழுகாமல் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபைல் ஹோல்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபைல் ஹோல்டர்ஸ் வந்து ஆஃபீஸில் ஃபைலெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஆனால் இதை பயன்படுத்தி நம்ம கிச்சனில் நிறைய திங்ஸை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண முடியும். நம்ம ஒவ்வொரு ஐடியாவாக பார்க்கலாம். முதல்ல இதை வச்சு பாட்டில்ஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம ட்ராக்குள்ளே வச்சு பாட்டில்ஸ், ஃப்ளாஸ்க்கெல்லாம் வந்து நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரா திறந்து மூடும்போது கீழே விழுகாது, நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இதே போல் ஷெல்ஃப்லேயும் வச்சு நம்ம பயன்படுத்தலாம். கிச்சனில் இந்த சாப்பிங் போர்டு, கொலாண்டர், கிச்சன் டூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சைடில் நிறுத்தணும் அப்படின்னா நம்ம எடுக்கும்போது கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். அதை விழுகாமல் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபைல் ஹோல்டரை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இதுக்குள்ளே இந்த சாப்பிங் போர்டு, கொலாண்டர்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா நீட்டாக ஒரு ஓரமாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். நம்ம வந்து ஃப்ளோர் கிளீனர், ஸ்ப்ரே கிளீனர், டெட்டால், வினிகர் அந்த மாதிரி நிறைய க்ளீனிங் சப்ளைஸ் வச்சுருப்போம். அதையெல்லாம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபைல் ஹோல்டர்ஸ் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு கார்னரில் வச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம க்ளீனிங் சப்ளைஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் செராமிக் பிளேட்டு, டின்னர் செட்டு, ட்ரே இந்த மாதிரி விஷயங்களை ஆர்கனைஸ் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமான வேலை. நம்ம இப்படி மேலே ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்காது. இப்படி கீழே வச்சோம் அப்படின்னா நிறைய இடம் எடுத்துக்கும். அது மட்டும் இல்லை, வெர்டிக்கல் ஸ்பேஸ் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். இந்த பிளேட்டை எல்லாம் கம்மி இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் ஆர்கனைசர் வந்து கிடைக்குது.
இந்த மாதிரி ஷெல்ஃபில் ஒரு கார்னரில் வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிளேட்டு ட்ரே எல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். எடுத்து யூஸ் பண்ணுறதும் வசதியாக இருக்கும். ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு நிறைய சேவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபில் எனக்கு நிறைய இடம் கிடச்சிருக்கு. இங்கே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் ஒரு பாஸ்கெட்டில் போட்டு இங்கே வைக்கிறேன். இந்த பாஸ்கெட்டில் டிஷ்யூ பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃபில் இவ்வளோ ஐட்டம் ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. டீ கப்ஸு காஃபி கப்பெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அண்டர் த ஷெல்ஃப் பாஸ்கெட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, பின்னாடி இருக்கிற கப்பை வந்து நம்ம ரீச் பண்ண முடியாது. நம்ம அதை எடுக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா முன்னாடி இருக்கிற கப்பு கீழே விழுந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக இன்னும் எஃபிஷியண்ட்டான ஒரு கப் ஹோல்டர் வந்து நான் வாங்கியிருக்கேன். இப்போ இதை எடுத்துகிட்டு நான் அந்த கப் ஹோல்டர் வந்து மாட்டிக்க போகிறேன். இதுவும் ஒரு அண்டர் த ஷெல்ஃப் ஆர்கனைசர் தான். நிறைய ஹுக்ஸ் இருக்கிற மாதிரி வருது. இதை வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்லைடு பண்ணி விட்டுக்கலாம். எதுக்கும் ஒரு சேஃப்டிக்காக மேலே வந்து இந்த மாதிரி ஒரு வெயிட்டான பொருள் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம சேஃபாக பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கப்ஸ் எல்லாம் தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி மாட்டிக்க முடியுது. நீட்டாக இருக்கும். நம்ம தேவையான கப்பை ஈஸியாக எடுத்துக்க முடியுது. வெர்டிக்கல் ஸ்பேஸை நல்லா யூஸ் பண்ணணும், சின்ன இடத்துல நிறைய திங்ஸ் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஃபோல்டபுள் ரேக் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன். இது வந்து ஒரு மெட்டல் ஸ்டாண்டு. இதை நிறைய விஷயத்துக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ண முடியும். நம்மள நிறைய பேர் வீட்டில் கிச்சன் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். கவுண்டர் டாப்பில் அதிகமாக ஸ்பேஸ் இருக்காது. ஆனால் மிக்சி, கிரைண்டர், கெட்டில், எலக்ட்ரிக் குக்கர் இந்த மாதிரி கிச்சன் அப்ளையன்சஸ் எல்லாம் நம்ம கவுண்டர் டாப் மேலேயே வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ வந்து சமைக்கும்போது காய் நறுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்க மாதிரி இருக்கும். கவுண்டர் டாப்பில் இடமே இல்லாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சின்ன கவுண்டர் டாப் இருக்கிறவங்களுக்கு இந்த மெட்டல் ஸ்டாண்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மெட்டல் ஸ்டாண்டை போட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன அப்ளையன்சஸ் எல்லாம் நம்ம மேலே வச்சுக்கலாம். கீழே வந்து நம்ம இந்த சாப்பிங் போர்டை வச்சு காய் நறுக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இடம் கிடைக்கும். இப்போ நம்ம சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த பாத்திரங்கள் எல்லாம் கூட மேலே கீழே இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வெர்டிக்கல் ஸ்பேஸ் வந்து நல்லா யூஸ் ஆகும். கவுண்டர் டாப்பில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இடம் கிடைக்கும். சமைக்கும்போது கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். இப்போல்லாம் நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க. வீட்லேயே ஒரு சின்ன ஆஃபீஸ் செட்டப் மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ அந்த ஆஃபீஸ் டேபிளில் லேப்டாப், மவுஸு, புக்ஸு, பிரிண்டர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வைக்கும்போது கொஞ்சம் கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ரிலாக்ஸாக ஒர்க் பண்ண முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்த மெட்டல் ஸ்டாண்டை நம்ம ஆஃபீஸ் டேபிள் மேலேயும் பயன்படுத்தலாம். இந்த ஸ்டாண்டை போட்டுட்டு பிரிண்டர் மாதிரியான ஐட்டங்களை நம்ம வந்து மேலே வச்சுக்கலாம். கீழே வந்து ஸ்டேஷ்னரி, நோட் புக்ஸு அதெல்லாம் வச்சுக்கலாம். அப்போ ரிலாக்ஸாக உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக இடம் கிடைக்கும். இந்த மெட்டல் ஸ்டாண்டை நம்ம வீட்டு முன்னாடி நம்ம ஷூ ரேக்காகவும் பயன்படுத்த முடியும். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இது வந்து ஸ்டாக்கபிள் மெட்டல் ஸ்டாண்டு. நம்ம அடிஷ்னலாக இன்னொரு மெட்டல் ஸ்டாண்டு வாங்கி இது மேலே கூட வச்சுக்கலாம். அப்போ 2 ரேக் நம்மளுக்கு கிடைக்கும். ஷூ, ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வீட்டுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வெர்டிக்கல் ஸ்பேஸை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மெட்டல் ஸ்டாண்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது சில சமயம் சூடான பாத்திரங்களை வந்து அப்படியே கவுண்டர் டாப் மேலே இறக்கி வச்சுருவோம். நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சூடான பாத்திரங்களை அந்த கல் மேலே நம்ம டைரெக்டாக வைக்கும்போது நாளடைவில் இந்த மாதிரி விரிசல் விழுக வாய்ப்பு இருக்குது. இப்படி விரிசல் விழுகும்போது அந்த கிரானைட்டோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாயிரும். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி பாட் ஹோல்டர்ஸ் போட்டு அது மேலே தான் நம்ம சூடான பாத்திரங்களை இறக்கணும். இதை பிரிவளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த மாதிரி நிறைய பிரிவளையங்களை தனித்தனியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டாண்டு கூட நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி கவுண்டர் டாப் மேலே பாத்திரங்களை இறக்கிறதுக்குனே ஒரு இடத்த அலோகேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். நம்ம அவசரமாக சமைக்கும்போது கூட டக்குன்னு சூடான பாத்திரங்களை இறக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம சமைச்சு முடிச்சுட்டு கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணும்போது அந்த பாத்திரங்களெல்லாம் தனித்தனியாக நம்ம எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி நகர்த்தி வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம திருப்பியும் நகர்த்தி வச்சுக்க முடியும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவில் காட்டுற எல்லா ப்ராடக்ட்டுமே அமேசானில் இருந்து தான் வாங்கியிருக்கேன். டீட்டெயில்ஸு, லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க.
நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண ஸ்பேஸ் சேவிங் ஐடியாஸ் எல்லாம் உங்கள் வீட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.